ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இந்த கேள்விக்கான விடை இப்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக போர்க்களங்களில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக அறிந்திருக்கிறீர்களா? அந்த சம்பவங்கள் இப்போது 2026ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய களமுனைகளில் இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது மத்திய கிழக்கினுடைய வளைகுடாவில் மிகப்பெரிய அளவிலே போர் பதற்றம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போர்க்களங்களிலும் ரோபோக்கள் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் பலரும் சொல்லுகின்ற விடயம், அமெரிக்காவினுடைய ரோபோ தயாரிப்பு திட்டங்கள் அல்லது ரோபோ கவச வாகனங்கள் இவையெல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்களாக காணப்படுகிறது, மிகையான அதிகளவான செலவுகள் காரணமாக என்று சொல்லி. ஆனால் இவற்றுக்கு எல்லாம் அப்பால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின்படி பார்க்கிற போது உக்ரைனுடைய களமுனைகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த ரோபோக்கள் வெறுமனே $5000 தொடக்கம் $30,000 வரையான செலவிலே செய்யக்கூடியதாக இருக்கிறதாகவும், உக்ரைனுடைய அதி திறம்பா இந்த உற்பத்திகள் அமெரிக்காவினுடைய போர்க்களங்களில் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இவ்வளவு காலம் மேற்குலக நாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டது, போருக்கான உதவிகள் வழங்கப்பட்டது என்ற நிலைமை மாறி, ஆனால் இப்போது ஆயுதங்களை காவி சண்டையிடக்கூடிய ரோபோக்களை மேற்குலகுக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்குவதற்கு உக்ரைன் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்தி இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் பலருக்கும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையில் மிக சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு காணொளி நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அதாவது ஒரு கட்டடத்தில் இருந்து 3 நபர்கள் ஓடி வருகிறார்கள், ரஷ்யாவினுடைய துருப்புகள். அவர்கள் வெளியே ஓடி வந்து ஒரு இயந்திர மனிதனிடம் சரணடைகிறார்கள். அது ஒரு உக்ரைனுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ரோபோ. அந்த ரோபோவிடம் இவர்கள் சரணடைகிற போது அந்த ரோபோ சொல்கிறது, உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த காணொளி மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பதாக ட்ரோன்களிடம் சரணடைகின்ற சில செயற்பாடுகளை உக்ரைன் அறிமுகப்படுத்தி இருந்தது. இந்த விளைவுகள் எல்லாவற்றிற்குமான காரணம் என்பது உக்ரைனுடைய மிக நீண்ட போர் கலாச்சாரமாகும். ஒரு போர் நடைபெறுகின்ற நிலத்திலே தான் இப்படியான கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ள முடியும். அமைதியான சூழலில் இப்படியான விடயங்கள் சாத்தியமில்லை. குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தமிழர் தேசத்தினுடைய கட்டுமானங்களும் தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகள், கன்னிவெடியில் இருந்து கார் வரை தமிழர் தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். வானிலை பறந்த விமானங்களை அவர்கள் தாங்களே தயாரித்து பறந்தார்கள் என்பதும், கப்பல் கட்டினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இது அவர்களுடைய போர்க்கால அனுபவமும் போர் தேவையுமே தீர்மானித்தது. அதுபோலதான் இப்போது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இடம்பெறக்கூடிய இந்த போர் மிகப்பெரிய அளவிலே மிக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உக்ரைன் மீதான உலக பார்வை என்பது இப்போது திரும்பி இருக்கிறது. உக்ரைன் தன்னுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய இந்த ரோபோக்களின் மூலமாக மிகப்பெரிய சாகசங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உக்ரைனுடைய ஒரு பிராந்தியத்தை 45 நாட்களாக ஒரு ரோபோ பாதுகாத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த 45 நாட்களில் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த இடத்தை தக்க வைத்திருக்கிறது. அது 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தனக்கான மீள் சக்தி புதுப்பித்தலை ஏற்படுத்திக் கொள்ளுமாம். அதன் பின்பு அந்த இடத்திலே மறைமுகமாக இருந்து ஒரு பாதுகாப்பை மேற்கொள்ளுமாம். யாராவது வந்தால் தாக்குதல்களை நடத்துமாம். இதனால் அந்த பகுதியில் உயிர் சேதம் இல்லாத தக்க வைப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்பதாக அமெரிக்கா இப்படியான நகர்வுகளில் ஈடுபட்டாலும் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவிலே பொருட்செலவோடு ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே அமெரிக்காவால் இதனை செய்ய முடியாமல் போயிருந்தது. குறிப்பாக RCB என்று சொல்லக்கூடிய வாகன திட்டம், ரோபோக்கள் மூலமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டதற்கான காரணம், மில்லியன் கணக்கான தொகை செலவிடப்பட்டது, இது சாத்தியமில்லை என்று சொல்லி கைவிட்டார்கள். ஆனால் அந்த சாத்தியமில்லாத விடயத்தை, அசாத்தியங்களை சாத்தியமாக்கி இருக்கிறது உக்ரைன். ஆக இப்போது இருக்கக்கூடிய வளைகுடா யுத்தத்தில் அமெரிக்காவுக்கான ஒரு கை கொடுப்பதற்காக உக்ரைன் இந்த ரோபோக்களை வழங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த ரோபோ உற்பத்தியில் இப்போதைய நிலைமையில் உக்ரைன் தான் உலகத்தினுடைய முன்னணி நாடாக இருக்கிறது. அது உற்பத்தி மாத்திரமல்ல, பயன்பாட்டிலும் முன்னணியில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், UGV என்று சொல்லக்கூடிய போர் முறைமை, அதாவது ஆளில்லா விமானங்கள் மூலமான அந்த போர் முறைமைகள் உக்ரைனிலே NRC என்று சொல்வார்கள். இது இப்போது ரோபோக்கள் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஜேம்ஸ்டோன் அறக்கட்டளையினுடைய ஒரு அறிக்கையின் பிரகாரம் தற்காப்பு ரோபோக்களை உற்பத்தி செய்து அதனை பயன்படுத்துவதில் இப்போது உக்ரைன் தான் முதலிடம் வகிப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்கள் இறக்குமதி செய்த காலப்பகுதி மாறி இப்போது ஏற்றுமதிக்கான காலமாக உக்ரைன் மாறியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் சில 100 ரோபோக்கள் அவர்களிடம் இருந்தது, அவர்கள் உற்பத்தி செய்திருந்தார்கள். இது நான் நினைக்கிறேன்
23-24 ஆண்டு கால பகுதி. அதன் பின்பதாக 2025 15,000 ரோபோக்களாக இருந்தது. இப்போது அவை 20,000 தாண்டி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய யுத்தம் சிந்தாத ஒரு போர் முறைமைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக ரோபோக்கள் கொள்வனவு செய்கின்ற அல்லது போர்க்களத்திற்கு இராணுவ வீரர்களை அனுப்ப முடியாத நாடுகள் இந்த ரோபோக்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ரோபோக்களினுடைய விலைகளும் அந்த அளவுக்கு பெரிதாக இருக்க போவதில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் $5,000 தொடக்கம் $30,000 வரையான நிதிகளுக்குள் இந்த ரோபோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த உக்ரைனிலே 40 நிறுவனங்கள் 200 வகையான வேறு வேறு மாதிரியான ரோபோக்களை உற்பத்தி செய்கிறார்களாம். இவர்களுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் போர்க்களங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய துருப்புகளுடைய தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல இவற்றை வடிவமைக்கிறார்கள். ஆக துருப்புகளுக்கான உணவு கொண்டு போக தேவையில்லை, துருப்புகளுடைய உயிர் சேதம் இல்லை, ஆனால் நிலம் காக்கப்படுகிறது. இப்படியான ஒரு நகர்வு மிகப்பெரிய அளவிலே மாறியிருக்கிறது. கனகரக ஆயுதங்களோடு ரோபோக்கள் போரிட தயாராகிறது. இதனை நன்கு உணர்த்தக்கூடிய உக்ரைனிய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது அந்த 3 ரஷ்ய துருப்புகளும் இந்த ரோபோக்களின் பின்னால் ஓடுகிறார்கள். ஒரு கட்டடத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த ரோபோவிடம் சரணடைகிறார்கள். ஆக இது ஒரு உளவியல் ரீதியான மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அதாவது நாங்கள் எவ்வளவுதான் தாக்கினாலும் ஒரு காயம் கூட ஏற்படாத ஒரு இயந்திரத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த போரினுடைய முடிவு என்ன என்ற ஒரு மனச்சலிப்பை எதிரி நாட்டு வீரர்களுக்கு உண்டாகும். ஆகவே உக்ரைன் தன்னுடைய வெற்றி பாதையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ரஷ்ய துருப்புகள் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பக்கமான இழப்புகள் இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய பக்கம் இழப்பு இல்லை. நான் சொன்ன அந்த பிராந்தியத்திலே 45 நாட்களாக ஒரு இராணுவ வீரர் ஒரு துருப்பு கூட கொல்லப்படவில்லை. ஆனால் ரஷ்யாவினுடைய பக்கம் இழப்புகள் அதிகம். ஆனால் இந்த ரோபோ அதனை வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிறது என்பதுதான் இங்கு பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2008 ஆண்டு கால பகுதியில் அமெரிக்கா இந்த திட்டத்தை முன்மொழிந்தது. அதாவது ஸ்போட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோபோவை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஈராக்கினுடைய களமுனைக்கு அனுப்பினார்கள். அது நேரடியாக சண்டையிடவில்லை, ஆனால் அது அவ்வளவு சாதகமாக இருக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரோபோ எப்போது உக்ரைன் ரஷ்ய களமுனையில் இருப்பது போல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நகர்வுகளுக்கு அது பக்கபலமாக இருக்கப் போகிறது என்பதுதான் பிந்தி கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாகும். இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த களமுனைகளில் ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டால் எல்லோரும் சொல்லுவது போலல்லாமல் மிகப்பெரிய அளவிலே ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினைவுகளை ஏற்படுத்தப் போகிறது இந்த போர் என்று சொல்லிக்கொள்ளலாம். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆயுதங்களால் அல்லது தாக்க முடியாத நிலைமை இருக்கிறது. குறிப்பாக ட்ரோன்களின் மூலமாக ரோபோக்கள் தாக்கி அளிக்கப்படுகின்ற சில சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. ஆனால் இந்த ரோபோக்களுக்கான பாதுகாப்பு கவசங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களால் தாக்கி அளிக்க முடியாத நிலைமையும் காணப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த அல்லது நாங்கள் இதுவரை கண்டிருக்கக்கூடிய யுத்தத்திற்கு இல்லாமல் வேறு ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த சமூகம். மாறியிருக்கிறது இந்த உலகம். ரத்தம் சிந்தாத ஒரு போருக்கு மீண்டும் தயாராகி கொண்டிருக்கிறது உலகம். கனகரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும், ஆனால் அங்கு போரிடப் போவது மனிதர்கள் இல்லை. இதுதான் இந்த உலகத்தினுடைய புதிய 2026 ஆண்டிற்கான போர் நீதியாக மாறியிருக்கிறது. இந்த விடயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது எப்படி என்று சொன்னால் இந்த ரோபோக்களின் மூலமான யுத்தங்களுக்கான தயார்படுத்தல்களாக கூட சில வேளைகளில் இருக்கக்கூடும் என்பதுதான் காரணம். உண்மையாகவே சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் போர் முனைகளில் உக்ரைனுடைய இத்தனை தாக்குப்பிடிப்புகளுக்கு காரணமாக அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய ஆதரவு தான் இருந்திருக்கிறது. ஆகவே அதற்கு பிரதி உபகாரமாக நன்றி கடனாக அமெரிக்காவுக்கு இந்த திட்டத்தை வழங்கினால் அமெரிக்கா இதனை ஈரானுக்கு எதிரான களமுனைகளில் பரிசோதித்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். 1990களினுடைய அந்த ஈராக் மீதான யுத்த கால பகுதியில் அமெரிக்கா பலரும் எதிர்பார்க்காத புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியது. அதுவரை காலமும் இல்லாத தொழில்நுட்பங்கள், குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜிபிஎஸ் முறைமை கூட அந்த காலப்பகுதியில் அறியப்படவில்லை, ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தியது. ஆக இந்த களமுனையிலும் இப்படியான ஒரு மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த களமுனை எப்படி மாறப்போகிறது என்பது தொடர்பாக. இன்னும் இந்த விடயத்தினுடைய மிக முக்கியமான விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மின்னணு தடை கருவிகள் கூட இந்த ரோபோக்களில் பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே உயர் தொழில்நுட்பங்களோடு எதிர்த்து வரக்கூடிய சவால்கள் அனைத்தையும் தகர்த்து கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி இந்த ரோபோக்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் சொன்னது போல 48 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை தான் அவை மீள் சக்தி புதுப்பிக்கக்கூடிய தன்மைகளை பெறுவோம். ஆக தொடர்ந்து போராடக்கூடிய ஆயுதமேந்தி துப்பாக்கி சூடுகளை நடத்தக்கூடிய நிலைக்கு இந்த இயந்திர மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இயந்திர மனிதர்களை கொண்டு ஒரு புதிய போர் உருவாகப் போகிறது. இந்த இயந்திர மனிதர்களுடைய யுகம்
ஒரு போருக்கான மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தப் போகிறது. ஆகவே இதனை முதலில் பயன்படுத்துகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப் போகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மத்திய கிழக்கினுடைய போர் எப்படி இருக்கப் போகிறது? உண்மையில் அமெரிக்கா தாக்கப் போகிறதா? ஈரான் தாக்கப் போகிறதா? இந்த கேள்விகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா எப்படி தாக்கப் போகிறது என்று சொன்னால், இப்படி தாக்கப் போகிறது என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் யாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் இருந்து. உக்ரைன் களமுனைகளிலே ரஷ்யா இப்போது மிகப்பெரிய அளவிலே பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது, தோல்விகளை அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே சீனாவினுடைய தொழில்நுட்பங்களும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பங்களும் பெரும் ஆயுதங்களாக இருக்க, அதனை பயன்படுத்துகின்ற மனிதர்களை கடந்து இயந்திர மனிதர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நகர்வு என்பது ஒரு வியப்பினுடைய சரித்திர குறியீடாக மாறியிருக்கிறது. 2026 புதிய போர் முறை என்பது மிகப்பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்படும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கள் இல்லை. தொடர்ந்தும் இது தொடர்பான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி உறவுகளை. நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.